என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு உன் அம்மா இன்று ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்துவிட்டு அதில் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒருத்தியை அடையாளம் காட்டுவதற்கு இன்று உன் அம்மா வந்திருக்கின்றேன். நீ நினைக்கலாம், அம்மா ஏன் இது போன்ற வாக்குகளையெல்லாம் நமக்கு தருகிறாள் என்று. என் அன்பு பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? நீ வெளியில் எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை நிம்மதியாக இருக்க விடுகின்றார்களா என்று நீ சிந்தனை செய்து பார். எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்பொழுதும் சின்னதாக ஒரு சோகம் உனது உள்ளத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதற்காகத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். உன் குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாக ஒருத்தி இருக்கின்றாள். என் தங்கமே, நான் அவ்வளவு எளிதாக யாரையும் பற்றி குறை சொல்ல விரும்ப மாட்டேன். பிரச்சனைகள் எல்லாம் அவள் சுற்றி சுற்றி எல்லோரிடமும் பேசிக்கொண்டிருப்பாள். நீ கஷ்டப்பட வேண்டும், அதை எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற தீய குணம் கொண்டவர்கள் யார் யாரிடம் எப்படி நடித்தால் அவர்களிடம் கடைசி வரை நட்புறவுடன் தொடர்ந்து இருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டவள். ஆனால் அவளுடைய நாடகம் எப்பொழுதும் எல்லோரிடமும் பலிப்பதில்லை. எல்லோரிடமும் அவளின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவருடைய உண்மையான சுயரூபத்தை அறிந்து அவளை சற்று விலக்கித்தான் வைத்திருக்கின்றார்கள். உன்னிடம் அவளை பற்றி சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் உன்னால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய நடிப்பு அப்படிப்பட்டது. நல்லவன் போல உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றிக்கொண்டே இருப்பவள் என் தங்கமே. அவளால் உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன் குடும்பத்தில் யாரும் 2 நிமிடம் கூட சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று நினைப்பாள். உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை பார்த்தால் அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்துவிடும். என் குழந்தையே, இது போன்ற தீய எண்ணங்களோடு யாருமே இருக்க மாட்டார்கள். உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன். எப்பொழுதும் பிறருடைய சந்தோஷத்திற்கு பின்னால் வாழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாமலாவது இருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது என் பிள்ளையே. இதை அவள் மட்டும்தான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாள், தனியாக செய்து கொண்டிருக்கின்றாள். அவள் மட்டுமல்ல, இன்னும் சிலர் அவளுடன் கூட்டாக சேர்ந்து உன் குடும்பத்தின் மீது எதிர்பாராத எண்ணங்களை எப்பொழுதும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்தில் நல்லவர்கள் போல நடித்து உனக்கு மனதில் வலியையும் வேதனையையும் கொடுக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைப்படக்கூடிய விஷயமாகும். வெளியில் இருக்கின்றவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்கின்றார்கள் என்றால் பரவாயில்லை. அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது. ஆனால் நெருங்கிய உறவுகள் இருக்கக்கூடிய இவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்களே என்று நினைத்து பார்க்கும் பொழுது யாரையும் நம்பிவிடக்கூடாது என்ற தெளிவு வருகின்றது. இந்த அம்மா உனக்கு துணை இருக்கின்றாள் என்பது தெரியாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு இத்தனை நாட்களும் நன்றாக உறவாடி உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணம் இவர்கள்தான். ஆனாலும் இன்று எல்லாம் வெளிவந்து விட்டது. அவர்களிடம் இதை பற்றி நீ கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல இப்பொழுது நடித்து கொண்டுதான் இருப்பார்கள். மேலும் அதில் நாரதர் வேலை செய்வதற்கென்று ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அல்ல, 2 பேர் இது போன்ற குணங்களோடு இருக்கின்றார்கள்.
என் தங்கமே, இருவர் மீது இவரின் பேச்சின் மீதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன் அம்மா என் வாக்கினை முழுமையாக கேள். இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக இனி நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள மாட்டாய். நீ அவர்களை கண்டுபிடித்து அவர்களிடம் சென்று நீ கேட்பாயானால் இது அவர்களின் தவறு அல்ல என்பதை உன்னிடம் சாதித்தே விடுவார்கள். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமே தவிர ஒருவரை பற்றி மற்றொருவர் சம்பந்தமில்லாத ஒருவரிடம் குறை கூறுவது மிகவும் தவறானது. என் தங்கமே, உன் அம்மாவை கையெடுத்து வணங்குவதற்கு கூட இவர்களுக்கு தகுதி இல்லை. என்னை வணங்குபவர்கள் மனதில் எப்பொழுதும் உண்மை இருக்க வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களைத்தான் உன் அம்மாவிற்கு மிகவும் பிடிக்கும். என் குழந்தையே, என்னிடம் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுப்பார். உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பேன். வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் தாமதம் செய்யாமல் ஓடோடி வந்து செய்து கொடுப்பேன். இனிமையாக பேச்சும் பேச்சில் நீ மயங்கிவிடக்கூடாது. சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருப்பதுதான் உன்னுடைய அறியாமையை குறிக்கின்றது. எளிதாக நம்பிவிடுவது. யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஆராய்ந்து விட்டுதான் அவர்களை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் குழந்தையே, உனக்கு நான் பலமுறை எச்சரிக்கையுடன் நான் கொடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று. ஆனாலும் நீ வெள்ளந்தியாக இருந்து இதனை கண்டு கொள்ளவில்லை. உன்னிடம் நல்ல பண்பு, நல்ல குணம் இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் எப்படியாவது உன்னை அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார்கள். உன்னுடைய முன்னிலையில் இவர்கள் உன்னை பற்றி உயர்வாக பேசுகின்றார்கள். இவர்கள் நிச்சயமாக உன்னிடம் உண்மையாக இருக்க மாட்டார்கள். உண்மையாக இவர்கள் முற்றிலும் சுயநலவாதியாக இருப்பார்கள். யாரென்று தெரியவில்லை என்றால் நான் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து அவர்களை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். என் தங்கமே, நல்லவர்களைப் போல முகத்தை வைத்திருப்பார்கள். ஆனால் வஞ்சகத்தை காட்டிவிடக்கூடாது என்பதற்காக அதிகப்படியான சிரிப்பினை முகத்தில் காட்டிக்கொண்டு உன்னிடம் போலியாக நடித்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் என்று உனக்கே நிச்சயமாக அடையாளம் தெரிந்துவிடும். என் அன்பு குழந்தையே, உன் அம்மாவுக்கு நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த தீங்கினையும் செய்யாமல், நீ மற்றவர்களுக்கு போலியாக இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ கவனித்து கொண்டே இரு. உன் அம்மாவுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.